Thank you for watching Top Gear Tamil. நான் உங்க முரளிராஜன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த காரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி தமிழ்ல பார்த்திருப்பீங்க. எஸ் அப்சல்யூட்லி நம்ம ரெனால்டோட ட்ரைபர் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு MPV செக்மெண்ட்ல மோஸ்ட் அண்டர் ரேட்டடான கார் இது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த கார் ஏன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு சாரி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் நம்ம சேனல்ஸ்ல இப்ப வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு போஸ்ட் பண்றது இல்ல பிகாஸ் ஆஃப் மை ஒர்க். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் ஏன் ரெனால்டோட ட்ரைபரை அண்டர்ரேட்டட் கார் அப்படின்னு சொல்லனா, நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு MPV, அது மட்டும் இல்லாம பிரைஸ் வைஸும் கம்மியா இருக்கு. பட் ஆனா ஏன் அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. ஸோ அந்த காரோட சேல்ஸ் வால்யூம் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். லாஸ்ட் மந்த் மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1411 யூனிட் வந்து சேல் பண்ணிருக்காங்க. அதுவே ஏப்ரல், அதாவது 2025 ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 1401 வந்து சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்கு, அதாவது 0.71% இம்ப்ரூவ் பண்ணாலும் இது ரெனால்டுக்கு போதுமானது இல்ல. பட் இந்த கார் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்குங்கிறது எனக்கும் மிகப்பெரிய வருத்தம். பிகாஸ் இந்த கார்ல அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்லேயே. ஓகே, இந்த காரோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் வேரியன்ட் வந்து 6.15 lakhs சென்னை எக்ஸோரூம் பிரைஸ்ல இருந்து இருக்கு. டாப் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8.98 lakhs சென்னை எக்ஸோரூம் பிரைஸ்லேயே கிடைக்குது. அதோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீன்லேயே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, இந்த காரோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கார்ல ஒரு 17 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மீதி ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல PDF-ஆவும் ஆட் பண்றேன், ஆர்எல்ஸ் நான் வந்து டைப் பண்ணியும் ஆட் பண்றேன். இந்த கார்ல ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, டயர் பிரஷர் மானிட்டரிங் சென்சார்ஸ் இருக்கு, முக்கியமான ஏர்பேக் சிஸ்டம் வந்து கண்டிப்பா இதுல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சீட் பெல்ட் வார்னிங் அலர்ட்டும் இதுல இருக்கு, ABS பிளஸ் EBD இருக்கு, ஓவர் ஸ்பீட் அலர்ட்டும் இதுல இருக்கு. அதோட இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் பெட்ரோல் அண்ட் CNGல இருக்கு, டீசல் வந்து இந்த கார் கிடையாது. அராய் மைலேஜ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 18 km/லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டில 15 km/லிட்டர் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 71 bhp ஹார்ஸ் பவர் அட் 6250 RPM வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரெனால்ட் இந்த காருக்கு ஃபேஸ் லிஃப்ட்டை ரொம்ப சீக்கிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2024 எண்ட் ஆஃப் த இயர்லயே உங்களுக்கு இந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கார் அண்டர் ரேட்டட் கார்ல இருந்து மோஸ்ட் ரேட்டட் காரா மாறும்ங்கிறத கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவா இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. Until then, see you next time. Tata, bye bye, see you and take care with your முரளிராஜ்.